வாலி வீரத்தின் மறுபக்கம் ஒரு விதிவச சகாப்தம். வணக்கம் மக்களே. சிங்கம் பசியுடன் இருந்தால் காடே பயத்தில் இருக்கும். ஏனென்றால் அந்த சிங்கத்திற்கு எதை பார்த்தும் பயம் கிடையாது. அதைவிட 10 மடங்கு பலம் கொண்ட யானையே எதிரில் வந்து நின்றாலும் அந்த சிங்கம் ஓடி ஒழியாது. அதை வேட்டையாட எத்தனிக்கும் கூரிய நகம் பொருந்திய தன் கால்களை முன்னேறி எடுத்து வைக்கும். ஆனால் அந்த சிங்கமே அடி சறுக்கி போகும் ஒரே இடம் துரோகம்தான். ஆம், கூட்டம் சேர்ந்த சில கழுதை புலிகள் தந்திரமாக யோசித்து பின்னிருந்து தாக்கினால் அந்த சிங்கமே கீழே சாய்ந்துவிடும். இன்று நாம் பார்க்கப் போகும் கதையில் சிங்கம் வானர குலத்தின் அரசன் வாலி. அப்போ பின்னிருந்து தாக்கிய கழுதை புலிகள் யார் என்று கேட்டால் அவர்கள் சுக்ரீவனும் அவருடைய வானரக் கூட்டமும் அவர்களுடன் நட்பால் இணைந்த ராமரும். இந்த அளவுக்கு ராமரை விடவும் வாலிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, வாலி என்ன அவ்வளவு பெரிய வீரனா என்று கேட்டால் ஆம் என்பதுதான் பதில். ஆகப்பெரும் வல்லமை படைத்த ராவணனையே சண்டையில் வென்றவன் வாலி. அந்த கடவுளே தன்முன் தோன்றினாலும் ஒத்தைக்கு ஒத்த பார்த்துடலாமா என்று கேட்கும் நெஞ்சுரம் கொண்டவன் வாலி. அப்படிப்பட்ட மகாவீரன் வாலியின் கதையைத்தான் இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம். 1. பிறப்பின் மர்மம், அருணனின் சாகசம். நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தேவலோகம். சூரிய தேவனுடைய தேரோட்டியான அருணன் இந்திரனுடன் நடனமாடும் மங்கையான மேனகையின் நடனத்தை எப்படியாவது ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று நெடுங்காலமாக ஆசை கொண்டிருந்தான். ஒருநாள் மேனகைக்கு ஒப்பனை செய்யும் பெண் வராததால் அவளுக்கு பதிலாக ஒரு பெண் போல மாயரூபம் எடுத்து அருணா தேவியாக மாறி வாயிற்காவலர்களை ஏமாற்றி இந்திரனின் அந்தரங்க மண்டபத்திற்குள் நுழைந்தான். அங்கே மேனகையின் நடனத்தை கண்குளிர ரசித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் மேனகை மீதுதான் இருந்தன. ஆனால் இவன் மீதும் ஒரு கண் நீண்ட நேரமாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணுக்கு சொந்தக்காரர் இந்திரன். இந்திரன் இந்த அழகிய தேவமங்கை யார் என்று அருணா தேவி மீது ஆசை கொண்டார். நடனக் காட்சி முடிந்தவுடன் அருணா தேவியை தடுத்து நிறுத்திய இந்திரன் மெல்ல அவளை நெருங்கி தன் ஆசையை வெளிப்படுத்தினார். அடடா, உண்மை தெரிந்தால் உயிரே போய்விடுமே என்று பயந்த அருணா தேவி இந்திரனின் ஆசைக்கு பலியானாள். இதன் விளைவாக அருணா தேவி கையில் ஒரு ஆண் குழந்தை இருந்தது. குழந்தையை கொடுத்துவிட்டு இந்திரன் செல்ல சோகமாக திரும்பி வந்த அருணா தேவி தன் சுயரூபம் எடுத்து அருணனாக மாறி குழந்தையை மறைத்து வைத்துவிட்டு சூரிய தேவனுடைய ரதத்தை ஓட்டக் கிளம்பிவிட்டார். அன்றைய நாள் முழுக்க சோகமாக இருந்த அருணனை பார்த்து என்ன நடந்தது என்று சூரிய தேவன் கேட்க இதற்குமேல் முடியாது என்று நடந்த எல்லா விஷயங்களையும் கஷ்டப்பட்டு சொல்லி முடித்தார். அருணன் சொன்ன பிறகு சூரிய தேவன் ஏதாவது வழி சொல்வார் என்று எதிர்பார்த்த அருணனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன, இந்திரதேவனே மயங்கும் அளவிற்கு பெண் ரூபத்தை நீ எடுத்தாயா? எங்கே, எனக்கு அந்த பெண் ரூபத்தை காட்டு என்று சூரிய தேவன் கேட்க தயங்கிக் கொண்டே அருணா தேவியாக பெண் உருவம் எடுக்கிறார் அருணன். உடனே அந்த ரூபத்தில் அருணா தேவியை பார்த்த சூரிய தேவனுக்கும் அதே ஆசை, அதே இச்சை உண்டானது. விளைவு, அருணா தேவியின் கையில் சூரிய தேவன் அம்சத்தில் இப்போது இன்னொரு குழந்தை. என் பிரச்சனைக்கு வழி சொல்லுவீர்கள் என்று பார்த்தால் இப்படி நீங்களும் பண்ணிவிட்டீர்களே. இப்ப இந்த 2 குழந்தைகளையும் நான் எப்படி வளர்ப்பேன் என்று அருணன் கேட்க அதற்கு சூரிய தேவன் சொல்கிறார், நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே. பூமியில் கிஷ்கிந்தையின் வானரராஜன் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் என்னை நோக்கி தவம் இருக்கிறான். அவனுக்கு வரமாக இந்த குழந்தைகளை வானர குழந்தைகளாக மாற்றி கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிட்டு வானரராஜனுக்கு அந்த 2 வானர குழந்தைகளை வரமாக கொடுத்துவிட்டார் சூரிய தேவன். இந்த 2 வானர குழந்தைகள்தான் வாலியும் சுக்ரீவனும். அண்ணன் வாலி, தம்பி சுக்ரீவன். இதுதான் வாலியும் சுக்ரீவனும் பிறந்த கதை. 2. வாலியின் வீரம், ராவணனையே வீழ்த்தியவன். இந்த சம்பவத்திலிருந்து காலத்தை இப்போது கொஞ்சம் முன்னோக்கி நகர்த்தினால் கிஷ்கிந்தையின் அரசனாக வாலி அரியணை ஏறி இருந்தார். வாலியின் தம்பி சுக்ரீவன் நாட்டின் இளவரசனாக இருந்தார். இவர்களுக்கு மந்திரியாக ஹனுமன் பணி செய்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கும் சமயத்தில் துந்துபி என்ற எருமை தலை கொண்ட ராட்சசன் 1000 யானை பலத்தை தேவர்களிடமிருந்து வரமாகப் பெற்று சுற்றியிருந்த எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பித்தான். நேராக சமுத்திர தேவன் கிட்ட போய் துந்துபி அவரை சண்டைக்கு அழைக்கிறான். எப்பா, உன்னை ஜெயிக்கிற ஆற்றல் எனக்கு இல்லை. என்னைவிட பலம் பொருந்தியவன் இமய பர்வத தேவன். அவன்கிட்ட வேணா, நீ போய் சண்டை போடு என்று அவர் துந்துபியை அனுப்பிவிடுகிறார். நேராக பர்வத தேவன் கிட்ட போன துந்துபி அவரை சண்டைக்கு இழுக்க இவன் புத்திசாலித்தனமாக வாலியிடம் கோர்த்து விட்டுவிடுகிறார் பர்வத தேவன். துந்துபி, என்னால் உன்கிட்ட சண்டை போட முடியாது. ஆனால் உன்னைவிட பலசாலி என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தன் கிஷ்கிந்தையில் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் பெயர் வாலி. அவனுடைய கொட்டத்தை நீ போய் அடக்கு என்று வசமாக கோர்த்து விடுகிறார். அங்கிருந்து கிளம்பி போன துந்துபி நேராக வாலியின் அரண்மனை வாயில் முன்னாடி நின்று சண்டைக்கு அறைகூவல் விடுக்கிறான்.
உள்ளிருந்து ஒரே ஒரு குரல் மட்டும்தான் கேட்டது. உனக்கு உயிர்மேல் ஆசை இருந்தால் இப்போதே இங்கிருந்து ஓடிப் போய்விடு. இதை கேட்டு இன்னும் கோபத்துடன் எழுந்த துந்துபி, நீ உண்மையான ஆண்மகனாக இருந்தால் என்னோடு வந்து சண்டையிடு என்று சொல்ல, சட்டென அரண்மனை கதவு திறக்கப்பட உள்ளிருந்து வெளிவந்தது ஒரு ஆஜானுபாகுவான திமிரும் பரந்த தோள்கள் கொண்ட கையில் கதை ஏந்திய ஒரு ராட்சத உருவம். அந்த உருவம் ஒரு கணம் அமைதியாக பார்த்தது. மறுகணம் சட்டென துந்துபிக்கு கொடுத்தது ஒரே ஒரு அறை. அந்த ஒரு அறையிலேயே செத்துப்போகிறான் துந்துபி. 1000 யானைகளின் பலம் கொண்ட துந்துபி ஒரே அடியில் மடிந்து போனான் எனில் அறை கொடுத்த உருவத்தின் பலம் எத்தனை மடங்காக இருக்கும்? இதுதான் வாலியின் யூகிக்க முடியாத அபார பலம். ஆனால் இந்த சண்டையில் நடந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், துந்துபி இறந்த பிறகு அவனுடைய சரீரத்தை வானத்தில் தூக்கி அடிக்கிறார் வாலி. அது நேராக கிஷ்கிந்தையில் இருந்த விஷ்ணுமுக மலையில் மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் போய் விழுகிறது. ஆசிரமத்துடைய புனிதத்திற்கு களங்கம் விளைவித்தது யார் என்று மதங்க முனிவர் தன் மனோசக்தியால் பார்க்கிறார். இதை செய்தது வாலி என்று தெரிந்து கடும் கோபம் கொண்ட முனிவர், என்னைக்கு வாலி இந்த விஷ்ணுமுக பர்வதத்தில் காலடி எடுத்து வைக்கிறானோ அன்றைக்குத்தான் அவனுக்கு மரணம் என்று சாபத்தை கொடுத்து விடுகிறார். அன்று முதல் அந்த மலைக்கு வாலி போவதே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த வானர அரசனுக்கு தாரகை எனும் ஒரு மனைவியும் அங்கதன் எனும் ஓர் மகனும் இருந்தனர். 3. துரோகம், சகோதர பகை. இப்படியே வாலியின் ராஜ்யம் கிஷ்கிந்தையில் நடந்து கொண்டிருந்தபோது இறந்துபோன துந்துபியுடைய அண்ணன் மாயாவி வாலியை சண்டைக்கு இழுக்கிறான். இவனுடன் சண்டையிட வாலியும் அவருடைய தம்பியான சுக்ரீவனும் இருவரும் போகிறார்கள். மாயாவி அதீத மாயசக்திகள் படைத்தவன். அவனை எளிதில் இவர்களால் வீழ்த்தவே முடியவில்லை. அப்படி சண்டையிட்டு கொண்டே இருக்கும்போதே ஒரு குகைக்குள் போய் மாயாவி ஒளிந்து கொள்கிறான். குகையுடைய வாயிலை காவலா சுக்ரீவனை இருக்க சொல்லிவிட்டு குகைக்குள் தனித்தனியாக நுழைகிறார் வாலி. ஆனால் உள்ளே போன வாலி பல நாட்களாகியும் திரும்ப வரவே இல்லை. உள்ளுக்குள்ளே மாயாவிக்கும் வாலிக்கும் பயங்கரமான சண்டை நடக்கிறது. ஆனால் இது எதுவும் தெரியாமல் குகைக்கு வெளியே சுக்ரீவன் நின்று கொண்டிருந்தான். இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்க ஒரு நாள் குகைக்குள்ளிருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம். அந்த சத்தத்தை தொடர்ந்து குகையுடைய வாயிலில் ரத்தம் ஆறாக ஓட ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த சுக்ரீவன், மாயாவி தன் அண்ணனை கொன்றுவிட்டதாகவும் வெளியே வந்தால் தன்னையும் கொன்றுவிடுவான் என்று நினைத்து பயந்து அந்த குகையுடைய வாயிலில் ஒரு பெரிய பாறையால் மூடிவிட்டு அங்கிருந்து அழுதுகொண்டே நாட்டுக்குள் போய்விடுகிறான். அரசவைக்குள் நுழைந்த சுக்ரீவன் வாலி இறந்துவிட்டதாகச் சொல்ல நாடே சோகத்தில் மூழ்கி போகிறது. இருந்தாலும் அரசன் இல்லாமல் ஒரு நாடு இருக்கக்கூடாது என்று சுற்றியிருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து வலுக்கட்டாயமாகச் சுக்ரீவனை அரசனாக ஆக்குகிறார்கள். இது நடந்த கொஞ்ச நாளிலேயே பாறையால் மூடப்பட்ட குகை வாயிலை தகர்த்து எரிந்துவிட்டு வெளியே வருகிறார் வாலி. மாயாவியை கொன்றுவிட்டு வேக வேகமாக அரசவைக்குள் வாலி நுழைய அங்கே பார்த்தால் எல்லாமே தலைகீழாக கிடந்தது. தான் உட்கார வேண்டிய இடத்தில் சுக்ரீவன் அமர்ந்திருப்பதை பார்த்து கடும் கோபம் கொண்ட வாலி தன்னை கொல்வதற்காகத்தான் சுக்ரீவன் குகை வாயிலில் மூடிவிட்டு இங்கு வந்து தான் இறந்ததாகச் சொல்லி எல்லோரையும் ஏமாற்றி அரசனாகிவிட்டான் என்று தவறாக புரிந்து கொள்கிறார். அடுத்த கணம் அங்கே பேச்சே இல்லை. கடுமையான சண்டை. சுக்ரீவனுடைய தரப்பு நியாயத்தை கொஞ்சம் கூடச் சொல்ல நேரம் கொடுக்காமல் அவனை போட்டு புரட்டி எடுக்கிறார் வாலி. இதுக்கு மேல் இவனிடம் அடிவாங்கினால் செத்தே போய்விடுவோம் என்று உணர்ந்த சுக்ரீவன் அங்கிருந்து தப்பித்துப் போய் விஷ்ணுமுக பர்வதத்தில் தன் ஆதரவாளர்களுடன் போய் ஒளிந்து கொள்கிறார். அந்த ஆதரவாளர்கள் கூட்டத்தில் சுக்ரீவன் மேல் தவறு இல்லை என்று தெரிந்த ஹனுமனும் இருந்தார். இந்த விஷ்ணுமுக பர்வதத்திற்கு எப்படியும் வாலி வரமாட்டான் என்று எண்ணித்தான் அங்கே போய் தஞ்சம் அடைகிறார் சுக்ரீவன். ஆனால் அங்கே போய் தப்பித்திருந்தாலும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. காரணம், சுக்ரீவனுடைய மனைவி ரூமாவை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொள்கிறார் வாலி. இதனால் தன் மனைவியை மீட்டு வருவதற்காக 23 தடவை வாலியை நேருக்கு நேர் சண்டையில் சந்திக்கிறார் சுக்ரீவன். ஆனால் ஒருமுறை கூட வாலியை ஜெயிக்கவே முடியவில்லை. இவர் தோற்று போய் ஓடிவருவதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 4. ராமர் சுக்ரீவன் நட்பு, நீதி தேடிய ராமன். இப்படி ஒரு நிலவரம் கிஷ்கிந்தையில் நிலவிக் கொண்டிருக்கும் போதுதான் ராவணனால் கடத்தப்பட்ட தன் மனைவி சீதாவை தேடி ராமனும் லட்சுமணனும் இந்த விஷ்ணுமுக பர்வதத்தை வந்தடைகிறார்கள். இப்படி 2 பேர் புதிதாக தங்கள் இருப்பிடத்திற்கு வில்லும் வாளும் ஏந்தி நுழைவதை பார்த்த அதிர்ந்து போகிறான் சுக்ரீவன். இந்த மொத்த கிஷ்கிந்தையின் வானர கூட்டத்திலும் ராம லட்சுமணனை பற்றிய விஷயங்கள் யாருக்குமே தெரியாது, வாலி ஒருவரை தவிர. வாலிக்கு மட்டும்தான் ராமன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் பலம் என்ன என்று நன்றாக தெரியும். இங்கு எதுவுமே தெரியாத சுக்ரீவன் வந்திருப்பது யார் என்று தெரிந்து கொள்ள ஹனுமனை மாறுவேடத்தில் அனுப்பி வைக்கிறார். ஹனுமான் ராமனை நெருங்கும் போதே அவருக்குள்ளே ஒரு இனம் புரியாத உணர்வு. வந்திருப்பது சாதாரண ஆள் இல்லை என்று மட்டும் ஹனுமான் புரிந்து கொள்கிறார்.
கொஞ்ச நேரம் அவர்களுடன் பேச்சு கொடுத்த பிறகுதான் அவர்கள் ராம லட்சுமணன் சீதா தேவியை தேடி வந்திருக்கிறார்கள் என்று ஹனுமன் தெரிந்து கொள்கிறார். நேராக சுக்ரீவன் கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். அப்போதான் ஒருநாள் ராவணன் புஷ்பக விமானத்தில் மேலே பயணித்துக் கொண்டிருக்கும் போது கீழே விழுந்த சில அணிகலன்களை எடுத்துட்டு வந்து சுக்ரீவன் ராமர் கிட்ட காட்டுகிறார். ஏற்கனவே மனம் நொந்து போயிருந்த ராமர் அந்த அணிகலன்களை பார்க்க விரும்பாமல் லட்சுமணனை பார்க்க சொல்கிறார். அதிலெதையுமே லட்சுமணனுக்கு இதுக்கு முன் சீதையிடம் பார்த்த மாதிரி தெரியவில்லை. கடைசியாக சீதை அணிந்திருந்த மெட்டியை மட்டுமே லட்சுமணன் அடையாளம் கண்டுகொள்கிறார். இந்த நிகழ்வு லட்சுமணன் தன் அண்ணன் மனைவியுடைய பாதங்களை தவிர வேறு எதையுமே பார்க்காத கண்ணியமானவன் என்று உணர்த்தவே. சரி, நீங்கள் ஏன் கிஷ்கிந்தையுடைய நகரத்தில் வாழாமல் இந்த காட்டுக்குள் இருக்கிறீர்கள் என்று ஹனுமன் கிட்ட ராமர் கேட்க, ஹனுமன் நடந்த எல்லா விஷயங்களையும் ராமர் கிட்ட ஒண்ணுவிடாமல் சொல்கிறார். நடந்த எல்லா நிகழ்வுகளையும் கேட்ட ராமர், வாலி அவ்வளவு பெரிய வீரனா? ஹனுமான், நீயே வாயுமைந்தன், உனக்கு இல்லாத பலம் இல்லை, நீ நினைத்திருந்தால் வாலியை வீழ்த்தியிருக்கலாம் என ராமர் கேட்க, அதற்கு ஹனுமன் கொடுத்த பதில், இதுவரையிலும் ராமாயணத்தில் ஒரு வீரனுடைய ஆற்றலை பற்றி இப்படி யாருமே விவரித்திருக்க மாட்டார்கள். இதை கம்பன் நடையிலேயே பார்த்தோமானால், கால் செல்லாது அவன் முன்னர், கந்தவேல் செல்லாது அவன் மார்பில், வென்றிவாள் செல்லாது வாயில், அது ராவணன்கோல் செல்லாது அவன் குடை செல்லாது அரோ. ஹனுமான் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், வாலியின் கால்பட்ட இடத்தில் அந்த காற்றே நுழைய அச்சப்படும். அடுத்த வரி, போர்க்கடவுள் முருகனின் வேலால் கூட அவன் நெஞ்சை துளைக்க முடியாது. அடுத்ததுதான் முக்கியமான வரி, வாலியின் வாள் சென்ற இடத்திற்கு ராவணனுடைய கால் என்றும் செல்லாது. அந்த அளவுக்கு மகாவீரன்தான் வாலி. ராவணனுக்கு கூட இப்படி வீரத்தில் மெச்சி பேசியிருக்க மாட்டார்கள். இப்படித்தான் ஹனுமன் வாலியை பற்றி விவரிக்கிறார். மேலும் தொடர்ந்த ஹனுமன், வாலி ஒரு கடும் சிவபக்தன், உலகத்தின் 8 திக்குக்கும் பறந்தே போய் சிவபெருமானை தினமும் வழிபட்டு வருபவன். மேலும் யாருக்கும் தெரியாத ஒரு அற்புத சக்தி வாலிக்கு உண்டு. யார் ஒருத்தர் அவனோடு சண்டையிட போய் நேருக்கு நேர் நின்றாலும் அவர்களுடைய பாதி பலம் இவனுக்கு வந்துவிடும். இதனால்தான் ராவணனால் கூட வாலியை வீழ்த்த முடியவில்லை. ஒருமுறை ராவணன், அவன் என்ன பெரிய வீரனா என்று வாலிக்கு முன்னாடி போய் சண்டைக்கு நின்றான். ஆனால் சண்டையுடைய முடிவில் வாலியை ஒன்றும் பண்ண முடியாமல் தோற்றுப்போனான் ராவணன். அந்த லங்காதிபதி ராவணனே வாலியிடம் தோற்றுப்போனான். இருந்தாலும் தன்முன் நேருக்கு நேர் சண்டையிட்ட ராவணனின் வீரத்தை பார்த்து அவனுடைய நண்பனாகிறான் வாலி. இவர்கள் இருவரும் கொண்ட நட்பின் விளைவாக, இனி நீ போகும் இடமெல்லாம் இந்த லங்கையின் ஆதிக்கம் இருக்காது என்று இருவரும் சமாதானமாக போய்விடுகிறார்கள். இதை கேட்ட பிறகு ராமர் சொல்கிறார், சரி, பகைவனுக்கு பகைவன் நண்பன். சுக்ரீவா, உங்களுக்கு நாடு திரும்ப கிடைக்க நான் உதவி செய்கிறேன். வாலியை வீழ்த்துவது என் பொறுப்பு. வாலியை வீழ்த்திய பிறகு ராவணனை வீழ்த்த நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ராமர் சொல்கிறார். இதை கேட்ட உடனே சுக்ரீவனுக்கு மிகப்பெரிய சந்தேகம். இந்த ராமன் யார் என்று தெரியாது, இவன் பலம் என்ன என்று தெரியாது. சட்டென வந்து வாலியை வீழ்த்திவிடுகிறேன் என்று சொன்னால் சுக்ரீவனால் கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை. இதை நேரடியாக ராமன் கிட்ட கேட்கவும் செய்துவிடுகிறார் சுக்ரீவன். சரி, என் வீரத்தை நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ராமர் கேட்க, ஒரே வரிசையில் நிற்கும் 7 பனை மரங்கள் இருக்கும் இடத்திற்கு ராமனை சுக்ரீவன் கூட்டிட்டு போகிறான். இங்கே இருக்கிற இந்த 7 பனை மரங்களையும் ஒரே பாய்ச்சலில் மண்ணில் சாய்க்க வல்லவன் என் அண்ணன். ஒவ்வொரு பனை மரத்திற்கும் இடையில் 10 யோசனை தூரம் இடைவெளி இருக்கிறது. இது மொத்தத்தையும் ஒரே விசையில உங்களால் வீழ்த்த முடியுமா என்று சுக்ரீவன் கேட்க, முன்னேறி வந்து நின்ற ராமர் வில்லை தூக்கி அம்பை நாணில் ஏற்றி சுக்ரீவனுடைய விழிப்பாவையை மட்டுமே பார்த்து அதில் விழும் பிம்பத்தை மட்டுமே வைத்து இலக்கை நேராக பார்க்காமல் அம்பு செலுத்த, இமைக்கும் நொடியில் விற்றென பாய்ந்த ராமபாணம் அத்தனை மரங்களையும் மண்ணில் சாய்த்து மீண்டும் ராமர் கைக்கே வந்து சேர்ந்தது. இதை பார்த்த சுக்ரீவன் ராமருடைய வில்லாற்றலை பார்த்து பிரமித்து போகிறான். உடனே ராமரை கட்டித் தழுவி, வாலியை வீழ்த்தும் திறன் உங்களிடம் இருக்கிறது, அதை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் அவனை வீழ்த்தும் பலம் எவ்வளவோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் அவர்கள் பலத்தில் பாதி அவனுக்கே போய்விடும். அப்புறம் எப்படி அவனை உங்களால் வீழ்த்த முடியும்? அதற்கு ராமர் சொல்கிறார், வீழ்த்தப் போவது நான் இல்லை, நாம். 5. மரணம், ராமபாணத்தின் நீதி. நாளைக்கே நீங்கள் கிஷ்கிந்தைக்கு போய் சண்டைக்காக அறைகூவலிடுங்கள். வாலியும் சண்டைக்கு வருவான். நீங்கள் இருவரும் மும்முரமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது மறைந்திருந்து வரும் என் அம்பு அவன் மார்பை துளைக்கும். இதை விட்டால் வாலியை வீழ்த்த வேறு எந்த வழியும் இல்லை என்று ராமர் சொல்ல, சுக்ரீவனும் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கொள்கிறான். அடுத்த நாள் பொழுது விடிந்தவுடனே திட்டப்படி சுக்ரீவன் போய் வாலியை சண்டைக்கு அழைக்க, வாலியும் சுக்ரீவனுடைய அறைகூவலை ஏற்றுக்கொண்டு சுக்ரீவன் முன்னாடி சண்டைக்கு வந்து நிற்கிறான்.
அந்த தருணம் வாலியுடைய ராஜ நடை, ஆஜானுபாகுவான உடல், பயமே காட்டாத கண்களையும் மறைவிலிருந்து பார்த்த ராமர் உண்மையிலேயே வியந்து போகிறார். இப்படிப்பட்ட வீரனா வாலி என்று ராமர் வாய் திறந்து கேட்க, அப்போது லட்சுமணன் கேட்கிறான், இப்படிப்பட்ட வீரனை நீங்கள் மறைந்திருந்து தாக்குவது நியாயமா? இதுதான் வீரமா? இதுதான் அறமா? என்று லட்சுமணன் கேட்டு முடிக்க ராமர் சொல்கிறார், லட்சுமணா, இது மனிதவதையில் சேராது. 1000 தான் இருந்தாலும் வாலி ஒரு விலங்கினம். அந்த விலங்கை மறைந்திருந்து வேட்டையாடுவதில் தவறில்லை. இது வேட்டையில்தான் சேரும். இப்படியார் ராமர் சொல்ல லட்சுமணனும் அமைதியாக வேறு ஏதும் பேசாமல் விடுகிறார். இவர்கள் பேசி முடிக்கும்போது அவர்கள் இருவருக்கும் சண்டை தொடங்கிவிடுகிறது. இந்த சண்டையில்தான் பெரிய திருப்புமுனை. வாலியும் சுக்ரீவனும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிச்சு மேய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த அமளியில் தூரத்திலிருந்து பார்க்கும் ராமருக்கு இதில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தூரத்திலிருந்து பார்க்கும்போது 2 பேருமே ஒரே வானரம் மாதிரிதான் தெரிந்தனர். இல்லை, இப்போது அம்பு செலுத்தினால் அது தவறாக போய் சுக்ரீவனையே கொன்றுவிடலாம். இது சரியான நேரம் கிடையாது என்று வில்லை கீழே இறக்குகிறார் ராமர். சுக்ரீவன் செம்மதியாக வாலியிடம் அடி வாங்குகிறான். அம்பு வரும் என்று திரும்ப திரும்ப பார்க்கிறான். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் அம்பு வரும் மாதிரி தெரியவில்லை. இதுக்கு மேல் அடிவாங்க சக்தி இல்லாமல் ஓடிவந்து மறுபடியும் விஷ்ணுமுக பர்வதத்திலேயே ஒளிந்து கொள்கிறான். அடுத்த காட்சியில் வானரங்கள் எல்லோரும் சேர்ந்து சுக்ரீவனுக்கு அடிபட்ட இடங்கள் எல்லாத்திலும் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தனர். இதை பார்த்து கொண்டே ராமர் அருகில் வந்து நிற்க, அப்போது சுக்ரீவன் கேட்கிறான், ராமா, கடைசி வரை அம்பு வரவே இல்லை. நான் தான் ஓடி வந்தேன், என்னாச்சு? இப்படி சுக்ரீவன் கேட்டு முடிக்க அன்றைக்கு தனக்கு ஏற்பட்ட குழப்பத்தை எடுத்து சொல்கிறார் ராமர். நாளைக்கு மறுபடியும் போகும்போது கழுத்தில் ஒரு பூமாலையை அணிந்து கொண்டு போங்கள். அப்ப நான் சுலபமாக அடையாளம் கண்டு மாலை இல்லாத வாலியை மண்ணில் சாய்த்து விடுவேன் என்று ராமபிரான் சொல்கிறார். சரி என்று ராமர் மேல் நம்பிக்கை வைத்து அடுத்த நாள் மறுபடியும் போய் வாலிக்கு அரைக்கூவல் விடுகிறான் சுக்ரீவன். எத்தனை முறை மண்ணை கவ்வினாலும் இவன் திருந்த மாட்டான். இன்றைக்கு இவன் கதையை முடிச்சே ஆகணும் என்று எரிச்சலோடு அரண்மனையிலிருந்து கிளம்புகிறார் வாலி. அப்படி கிளம்பும்போது அவரை தடுத்து நிறுத்துகிறார்கள் அவருடைய மனைவி தாரகை. வாலிக்கு குறுக்கே வந்து நின்று சொல்கிறார்கள், இன்றைக்கு நீங்கள் போக வேண்டாம். யாரோ ராமனும் லட்சுமணனும் புதிதாக சுக்ரீவனோடு சேர்ந்து இருக்கிறார்களாமே, அவர்கள் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி உங்களை தாக்கக்கூடும். அதனால் தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் போகாதீர்கள் என்று தாரகை அச்சத்தோடு சொன்ன மறுகணமே எங்கேயுமே இல்லாத கோபம் வாலியை தொற்றிக்கொள்கிறது. நீ ஒரு பெண் அப்படிங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இதுவே வேற யாராவது இதை சொல்லி இருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. ஸ்ரீராமனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவர் அறம் என்ன, அவர் வீரம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு செயலை அவர் கட்டாயம் செய்ய மாட்டார். மேலும் அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளே அவர் எப்படி வர முடியும்? வழிய விட்டு விலகு என்று சொல்லிட்டு கோபத்துடன் கிளம்பி போகிறார் வாலி. இந்த முறை மாலையிட்டு வந்த சுக்ரீவனை பார்த்து ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரித்த வாலி, ஆரம்பிக்கலாமா என்று கேட்க அடுத்த கணம் புழுதி பறக்க நிலங்கள் அதிர இருவருக்கும் இடையில் ஆக்ரோஷமான சண்டை தொடங்குகிறது. எப்பவும் போல நேரம் ஆக ஆக தன் பலத்தை சுக்ரீவன் இழக்க ஆரம்பிக்கிறான். விஷ்ணுமுக பர்வதத்தை நோக்கி மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். இந்த முறை இவனை விட்டுவிடக் கூடாது என்று பின்னாடியே துரத்திட்டு போன வாலி முனிவர் இட்ட சாபத்தை மறந்துவிட்டு விஷ்ணுமுக பர்வதத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்து விடுகிறான். இருந்தும் ஓடிப்போய் சுக்ரீவனை வளைச்சு பிடித்து மறுபடியும் தாக்க ஆரம்பிக்கிறான். அப்போது சட்டென மின்னல் அடித்த மாதிரி சுருண்டு கீழே விழுந்து போகிறான் வாலி. விழுந்து கொஞ்ச நேரம் சுதாரித்து பார்க்கும்போதுதான் ஒரு அம்பு அவன் முதுகு வழியாக நுழைந்து மார்பை பிளந்து வெளியே வந்திருந்தது அவனுக்கு தெரிந்தது. படுத்தபடியே வலியோடு பொறுமையாக அம்பு வந்த திசையை நோக்கி பார்க்கிறான் வாலி. அங்கே ஸ்ரீராமர் நின்று கொண்டிருந்தார். அவர் எய்த சூழ்ச்சி அம்புக்கு பலியாகிவிட்டோம் என்று அப்போதான் வாலிக்கு புரிந்தது. உயிர் ஒரு பக்கம் போக்கொண்டிருக்கிறது. அப்போது சிரித்துக்கொண்டே வாலி கேட்கிறான், ராமா, ராமா, நான் உன்னை என்னவோ நினைத்தேன். உனக்கு தெரியும், பஞ்சமா பாதகம் மொத்தம் 5: கொலை, களவு, பொய், சூது, காமம். இதில் ராவணன் கடைசி பாவத்தை செய்துதான் சீதையை தூக்கிட்டு போனான். ஆனால் நீ செய்த பாவம் முதலில் இருக்கிற கொலை. இதை எப்படி உன்னால் செய்ய முடிந்தது? என்கிட்ட ராவணன் கூட சண்டைக்கு வந்தான், ஆனால் நேருக்கு நேர் சண்டையிட்டான். உன்னால் எப்படி இப்படி ஒரு செயலை செய்ய முடிந்தது ராமா? இப்படி கேட்ட உடனே வாலிக்கு ராமர் மேல் இருந்த மரியாதை குறைந்து போனது நமக்கு தெளிவாக தெரிகிறது. வாலி கேட்ட கேள்விக்கு ராமர் பதில் சொல்ல வாய் திறந்தார். வாலி, இந்த மலையில் உன் உயிர் போக வேண்டியது விதி. அதற்கு நான் ஒரு கருவியாகத்தான் செயல்பட்டேன். இருந்தும் நான் செய்தது தவறுதான். அடுத்த ஜென்மம் என்று எனக்கு ஒன்று இருந்தால் இதேபோல் உன் கையால் தான் எனக்கு மரணம் நிகழும். இது நான் செய்து கொடுக்கும் சத்தியம்.
இந்த தருணத்தில் எப்போதும் இலக்கை தாக்கிவிட்டு திரும்ப வரும் ராமபாணம் தானாகவே போய் கடலில் விழுந்து தன் பாவங்களை கழுவிட்டுத்தான் ராமர் கிட்ட வருவது இந்த கதைக்களத்தில் நடக்கிறது. இது ராமர் செய்தது தவறுதான் என்று வலுவாக உணர்த்தவே இந்த நிகழ்வு சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து வாலியுடைய பார்வை அவனுடைய மகனான அங்கதன் மேல் விழுகிறது. அங்கதா, உன் தந்தையை கொன்றதற்காக நீ ராமன் மேல் வஞ்சம் வைக்கக்கூடாது. இது என் வாக்கு. அது மட்டும் இல்ல, எப்பவும் ராமனோடுவே இருந்து அவரோடு இணைந்து போராடு. ராமா, என் மகனையும் சுக்ரீவனையும் இனி நீதான் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய கடைசி வேண்டுகோள், இனிமேல் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை யாரிடமும் செய்யாதே. உன்னையே கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிற உன் தம்பிகளுக்கு என்றென்றும் நீதான் முன் உதாரணமா இருக்கணும் என்று சொல்லி முடிக்க வாலியுடைய உயிர்க்கூட்டிலிருந்து உயிர் பிரிந்து காற்றுடன் கலந்தது. வாலி எனும் அழிவற்ற வீரனின் அத்தியாயமும் முடிவு பெற்றது. ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு. ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு. Thank you for watching our channel. இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது. மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள். நன்றி.